இன்னும் நெருங்கி சேர்வதே நாவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே நாவல் பூமியில் யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவிலேறும் வந்த நோயிலே தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கேட்டி சேர்வேன் வாக்கிடங்க நல்ல நாதா தேவனேனா உமதண்டையில் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமி. உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த நன்கு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நன்கு உள்ளம் பொங்குதே பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரப்பொருளே பரிசுத்தமே பரவசமே பரணி சருளே வரப்பொருளே தேடினதால் கண்டடைந்தே பாடின பாடல்கள் ஈந்தளித்தே உம்மை தேடினதால் கண்டடைந்தே பாடின பாடல்கள் ஈந்தளித்தே உன் பாதம் பறிந்தேன் நாளும் துரியே உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த நன்கு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நன்கு உள்ளம் பொங்குதே ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே பாதாளமும் ஜெயமெங்கே மரணமும் போரெங்கே
கிருபையே ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சொந்து போன நேரம் என தாங்கிக் கொண்ட கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சொந்து போன நேரம் என தாங்கிக் கொண்ட கிருபை. முடியாமல் இருக்கிறோம், உடனே அட்மிட் பண்ணோம், அவன் எடுக்கிற வாமிட் வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு குழந்தையோட, ஒரு 5 வயசு குழந்தையோட பாடி வெளியில் வந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு வேணாம், நான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குது, நீங்கள் எழுதி கொடுத்துட்டு இட்டுட்டு போங்க, குழந்தைக்கு என்ன ஆனாலும் நாங்கள் பொறுப்பில்லை அப்படின்னு நான் வெளியே வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். எனக்கு 13 வருஷமாக அந்த தலைவலி இருக்குது, மைக்ரைன் தலைவலி இருக்குது. அந்த தலைவலியால் நான் படாத அவஸ்தைப்படுவேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் இறந்துடுவேன்னு கூட நினச்சேன். சகோதரர்களோட ஜெபம் மட்டும்தான் என்னை காப்பாற்றுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. சகோதரிக்கெல்லாம் தெரியும், எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த தலைவலி வந்து என் பிள்ளைக்கு வந்துருக்குது, நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒரு நிமிஷம் வந்து நான் இனி உயிரோடு நான் இருக்க மாட்டேன், என் பிள்ளைங்களோட சேர்த்து நான் ஏதாவது பண்ணிப்பாங்க, நான் இருக்க மாட்டேன். ஆனால் பப்பு சொன்னா, பிரதர் அங்கிளுக்கு ஜெபம் பண்ணுமா, பிரதர் அங்கிளுக்கு ஜெபம் பண்ணு. அவனுக்கு இருந்த விசுவாசம் கூட எனக்கு அந்த ஒரு நிமிஷம் இல்லாமல் போயிடுச்சு. அங்கிளுக்கு ஜெபம் பண்ணுமா. அந்த வாந்தி எடுத்துக்கிட்டே பேசலாம், அவன் பேசக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அவன் பேசலாம். பேசிட்டு அங்கே உடனே பிரதர் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரத்தில் வாந்தி நிற்கும், சிஸ்டர் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணார். பப்பு காதில் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் காதில் வச்சுட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிகிட்டே இருப்பான். கொஞ்ச நேரத்தில் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். மறுநாள் வந்து சகோதரி வந்து வேற ஒரு டாக்டர் தெரியும், நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப சோர்ந்து போனேன், நான் போக மாட்டேன், வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி அங்கே ஒரு தூதர் ஒரு மனவாட்டி சகோதரர் ஆமா சகோதரர் அங்கே நின்றுட்டு சிஸ்டர் ஒன்றா ஆகாது, பயப்படாதீங்க, குழந்தைக்கு நல்ல சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலை கொடுத்தாரு. டாக்டர்கிட்ட போனேன். இந்த குழந்தைக்கு தலைவலி மறுபடியும் வருமா வராதான்னு எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு ஸ்கேனெல்லாம் எடுக்கணும், குழந்தைக்கு ரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சகோதரருக்கு நன்றி, அற்புதம் செய்த தேவனுக்கு.